الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت وعلى آل إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما صليت كما باركت وعلى آل إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு விதமான படைப்பிடங்களை படைத்திருக்கின்றான். அதிலே சிறந்த படைப்பாக மனித படைப்பை படைத்திருக்கின்றான். அந்த மனிதனுக்கு வாழ்வை கொடுத்திருக்கின்றான், மரணத்தை கொடுத்திருக்கின்றான். இந்த மனிதர்கள் எத்தனை நாள் வாழ்வான் என்று கேட்டால் 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 300 ஆண்டுகள். அது பிறகு அவனுக்கு நிச்சயமாக மரணம் வந்தே தீரும். அதை பற்றி அல்லாஹ் நம்முடைய திருமதி குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இரும்பு கொட்டல் இருந்தாலும் சரி, கூரை வீட்டில் இருந்தாலும் சரி, அவனுக்கு மரணம் வந்தே தீரும். மரணத்துக்கு பிறகு கபூர் தான். அந்த கபூரிலே அவர்களுக்கு 3 கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு முஃமின்கள் தான் சொல்வார்கள், மன் ரப்புக, என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்வார்கள். மை தீனுக, என் தீன் இஸ்லாம் என்று சொல்வார்கள். மை நபியுக, என் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். சொன்ன பிறகு அவர்களுக்கு கபூர் விசாரிக்கப்படும். புதுமாப்பிளை போல தூங்குவார்கள். அதற்கு முஃமின்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள், காஃபிர்கள் என்ன சொல்வார்கள், மன் ரப்புக அல்லாஹ் எனக்கு தெரியவில்லை, உம்மை தீனுக அல்லாஹ் எனக்கு தெரியவில்லை, உம்மை நபியுக அல்லாஹ் எனக்கு தெரியவில்லை என்று சொல்வார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு அங்கே கபூர் சுருக்கப்படும். கபூர் சுருக்கப்பட வேதனை அனுபவிக்கப்படும். இந்த வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. இதே போல நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு பெண்மணி ஒரு பூனை வளர்க்கிறார். அந்த பூனைக்கு உணவு கொடுக்க மாட்டார், வாசம் காட்ட மாட்டார், இரக்கம் காட்ட மாட்டார். ஆனால் அந்த பெண்மணி 5 வரை தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், சக்காத் கொடுக்கிறார், ஹஜ்ஜி உம்ரா இதே போல நல்ல செயல்கள் செய்கிறார். ஆனால் அவர் இது சொல்லும் செல்லாமல் நரகம் செல்கிறார். அதே போல தான் ஒரு பெண்மணி, விபச்சார பெண்மணி பானையில் நடந்து செல்கிறார். அவருக்கு தண்ணி தாகம் இருக்கிறது. அப்போது முதல் கிணத்தில் பார்க்கிறார், தண்ணி இல்லை. 2வது கிணத்தில் பார்க்கிறார், தண்ணி இல்லை. 3வது கிணத்தில் பார்க்கவும் தண்ணி இருந்தது. இந்த தண்ணீரை எடுத்து குடித்த பிறகு பக்கத்தில் ஒரு நாய் இருந்தது. நாய்க்கு தண்ணி தாகம் எடுத்தனால் அந்த பெண்மணி அந்த நாய்க்கு தண்ணி குடிக்கிறார். அதுக்காக அந்த பெண்மணி சொல்லும் தெரிகிறார். அதே போல நாம் ஒவ்வொருக்கும் உதவி செய்து சொல்லும் செல்ல வாங்கி அல்லாஹ்